சிந்திக்கலாம் வாங்க. வழங்குபவர் தமிழ் விரும்பி. 10 மாதம் கரு உருவாகி கருப்பையில் படும் துயரங்கள். திருவாசகத்தில் 1300 ஆண்டுகளுக்கு முன் கருவின் வளர்ச்சி குறித்து துல்லியமாக மணிவாசகரின் சிந்தனை. பெண்ணினுடைய ஸ்ரோனிதமும் பெண்ணினுடைய சுக்கிலமும் கலந்து உயிர் உருவாகிறது என்று பட்டினத்தார் சொல்கிறார் அல்லவா? அதுபோல் அந்த ஸ்ரோனிதமும் சுக்கிலமும் இணைவதற்கு பல்வேறு கிருமிகள் எதிர்ப்பை தெரிவித்து அதை பலவீனப்படுத்துகிறது, அதை அழிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிருமி செரு, அந்த பயோவார் ஒவ்வொரு கருப்பையிலும் நடந்து அந்த கிருமி செருவினில் பிழைத்த உயிர்தான் கருப்பையை அடைகிறது, அது கருவாக வளர்கிறது. அப்படி கருப்பையில் சென்று வளர்கின்ற அந்த கருவானது, உயிரானது மாதாவினுடைய அந்த தாயினுடைய உதரம் என்றால் கருப்பை, உதரம் என்றால் வயிறு. இந்த இடத்தில் அவர் சொல்ல விழைவது உதரத்தில் ஈண்டு இருக்கின்ற கருப்பை என்று சொல்லலாம். அந்த கருப்பையில் அந்த உயிரானது அந்த அடைகின்ற பெரும் போராட்டம் இருக்கிறதே, அதை மிக அருமையான வார்த்தை முறையில் வர்ணிக்கிறார். இதை அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்கிறது. இன்றைய விஞ்ஞான உலகம் அந்த மெய்ஞானியினுடைய கருத்துக்களை எல்லாம் அப்படியே உடன்படுகிறது. அப்படிப்பட்ட ஞானியாக இருந்து நம்முடைய மணிவாசக பெருமான் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் திருவாசகத்தில் மெய்ஞானத்தை மட்டுமே உணர்த்துவதில்லை, அன்றே விஞ்ஞானம் இருந்தது என்பதை நாம் எல்லோரும் உணர்வதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் அவருடைய திருவாசகத்தில் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்திலே நமக்கு போற்று திருவுகளில் கிடைக்கின்ற அந்த உயிரினுடைய தோற்றம் என்பதை தான் நாம் நினைத்து விரிக்கும். மிகவும் அந்த செயல்கள் நினைக்க எப்படிப்பட்ட மெய்ஞானத்தோடு விஞ்ஞானத்தை உணர்ந்திருக்கிறார்கள் நம் மெய்ஞானிகள் என்பதை நினைக்க நாம் பெருமைப்பட வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். அப்படி அந்த கிருமி என்கின்ற அந்த உயிர் பல்வேறு கிருமிகளிடம் சண்டையிட்டு பல்வேறு உயிரணுக்களிடமிருந்து பிரிந்து தாயினுடைய கருப்பையை அடைந்து முதல் மாதம் அந்த கருவானது போய் தங்கி எப்படி தங்குகிறது? அந்த ஸ்ரோனிதம் சுக்கிலம் என்கின்ற ஆணுடைய உயிரணும் பெண்ணுடைய உயிரணுமும் கலந்து, இரண்டும் ஒன்றாக கலந்து மீண்டும் இரு கூறாக பிளக்கிறது. 2 கூறாக பிளந்து ஒன்றிணைந்து எப்படி இருக்கிறது என்றால், முதல் மாதம் தாண்டிக்காய் அளவு, தாண்டிக்காய் என்று ஒரு நெல்லிக்கனி அளவான கருவாக, தாண்டிக்காய் என்று அவர் சொல்கிறார். தாண்டிக்காய் அளவு, அதாவது ஒரு மதி தண்ணில் ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும். ஒரு மாதத்தில் தாண்டிக்கு அளவுள்ள அந்த கருவானது பல்வேறு துயரங்களிலிருந்து பிழைக்கிறது என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு மாதமும் அந்த கருவானது படுகின்ற துயரத்தை 10 மாதங்களும் பட்டியலிடுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். முதல் மாதம் அந்த கரு இரு கூறாக பிளந்து மீண்டும் ஒன்றிணைந்து அது சரியான முறையிலே அந்த உதரத்து அந்த கருப்பையிலே சென்று அடைந்து அது சிறப்பான முறையிலே வளர்ச்சி பெற வேண்டும். முழு வளர்ச்சியாக அது அடைந்து அந்த கருவாக உருவாங்கினால்தான் அது சிறப்பான வளர்ச்சியை பெறும் என்று சொல்கிறார். அப்படி 2ஆம் மாதம் என்ன நடக்கிறது? இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். 2 கூறாக பிரிந்த அந்த கருவானது இணைந்து பல்வேறு புழுக்கள் அந்த அண்டத்தில் இருக்கும். அண்டம் என்பது கருப்பை உள் இருக்கின்ற கிருமிகள். அந்த கிருமிகளிடமிருந்து இந்த கருவானது பிழைக்க வேண்டும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறதே அண்டத்தில் இருக்கிறது என்ற மெய்ஞானியின் கூற்றை இங்கு நாம் ஒப்பு நோக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதுதான் ஒவ்வொருவருடைய உடம்பிலும் இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இருக்கிறது என்பது மெய்ஞானிகளின் வாக்கு. அப்படிப்பட்ட இந்த அண்டத்தில் பல்வேறு கிருமிகள் எப்படி இருக்கிறதோ அதுபோல தாயினுடைய பிண்டத்தில், அதாவது கருவறையில், அந்த கருவினுடைய சுற்றி பல்வேறு புழுக்களிடையே அந்த கரு தாக்கப்படாமல் பிழைத்து கருவாக நிலை கொள்கிறது.
இது 2வது மாதம். 3ஆம் மாதம் மும்மதம் தன்னில் அம்மதம் பிழைத்தும். தாயினுடைய கருப்பையிலே அந்த 3 மாதம் ஆகின்ற கருவானது அந்த கருவில் உள்ளிருக்கின்ற மதன நீர், கொழுப்பு நீர் போன்ற பல்வேறு திரவ அமிலங்களுக்கிடையிலே தவழ்ந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த 3வது மாதம் ஒவ்வொரு கருவை சுமக்கின்ற பெண்களும் மிக ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கின்ற காலம் என்பதை நம்முடைய மருத்துவர்கள் உணர்த்துவார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த கருப்பையிலே தோன்றுகின்ற மதன நீர் மற்றும் கொழுப்பு நீரிலிருந்து இந்த கருவானது தன்னை காப்பாற்றி அதை வளர்த்து கொள்ள வேண்டும். இது 3ஆம் மாதம். 4ஆம் மாதம் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். ஈரிரு திங்கள் 4ஆம் மாதம் அந்த கருவானது அந்த கருப்பையிலே போய் வளர்ந்து அங்கே முழுமையாக 3ஆம் மாத கருவாக நிலைத்து அந்த கருவினுடைய முழுமையான வளர்ச்சிக்கு உட்பட்டு கருப்பையில் இருக்கும் பொழுது மிக பெரிய இருள் தோன்றுமாம். அந்த இருளை கண்டு அது பயப்படாமல் அந்த இருளுக்கு ஏற்ற மாதிரி தம்மை தகவமைத்து கொண்டு 4ஆம் மாதத்தில் அந்த கரு வளர ஆரம்பிக்கிறது என்கிறார். 5ஆம் மாதம் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும். அப்படி அந்த 4ஆம் மாதம் கருப்பையில் ஏற்படுகின்ற அந்த இருளிலே அது வளர்ந்து அந்த கொடிய காராகிரகத்திலே, கருப்பை என்பது கருமையான அடர்த்தியான ஒரு கருவறை, அந்த கருவறையில் எந்த ஒளியும் இல்லாமல் அந்த நேரத்தில் தன்னை அது முழுமையாக காத்து கொள்ள வேண்டும். அந்த உயிரானது 5ஆம் திங்கள் அந்த முஞ்சுதல் பிழைக்க வேண்டும். அந்த மிக கொடிய இருள் வெளியிலிருந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறது என்கிறார். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். குறிப்பாக 6 மாதங்கள் ஆன பிறகு, முழுமையாக 5 மாதங்கள் முடிந்த பிறகுதான் ஒரு பெண்ணினுடைய கரு இவள் கருவுற்று இருக்கிறாள் என்பதை வயிறு காட்டி அது வெளி உலகில் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்படி கருவான அந்த பெண்ணினுடைய உருவானது இவள் கருவுற்று இருக்கிறாள் என்பதை 6ஆம் மாதம்தான் மற்றவர்களுக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட அந்த 6ஆம் மாதம் இவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்பதை ஊரார்கள் எப்படி வேண்டுமெனாலும் கொள்வார்கள். அப்படிப்பட்ட கேலி, கிண்டல், பரிகாசங்களிலிருந்து அந்த உயிர் பிழைக்க வேண்டும். ஊர் அலர் என்பது அந்த ஊர் பேசுகின்ற தூற்றுதல் அல்லது பரிகாசம் அல்லது கேலி, கிண்டல், இதிலிருந்து அந்த கருவானது பிழைத்து 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும். 7வது திங்கள் தன்னுடைய கரு ஒரு பெரிய வளர்ச்சி பெற்று அந்த அடிவயிற்றை நோக்கி நகர்கிறது. அப்படி நகரும் பொழுது அடிவயிறு மிக கனத்து அந்த புவியை நோக்கி இறங்குகிறது, அந்த அடிவயிறு இறங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த அடிவயிற்றினுடைய பாரத்தை அது தாங்கி கரு வளர வேண்டும். 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும். 8வது திங்களில் கட்டம் என்றால் அந்த மலக்குடல், அந்த மலக்குடலை அழுத்தும் மலக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அந்த உயிரானது தாங்குகிறது, அந்த மல கட்டத்தை அடைகின்றது. அப்படி அடையும் பொழுது அந்த துயரத்திலிருந்தும் தன்னை காத்து கொள்கிறது. 9 வருதரு துன்பமும் பிழைத்தும். இப்படிப்பட்ட பல்வேறு துன்பங்களிடையே வளர்ந்த கருவானது முழுமை பெற்று இப்படியும் அப்படியுமாக புரண்டுகிறது, முழுமையாகிறது. அப்பொழுது தன் இருப்பை விட்டு முன்னும் பின்னுமாக நகர்கிறது. அப்படி நகரும் பொழுது, புரளும் பொழுது எவ்வித துன்பமும் இல்லாமல் அந்த உயிரானது இறையருளால் பிழைக்கிறது, அல்லது அந்த உயிரினுடைய வினையினுடைய நல்வினையால் பிழைக்கிறது. 10ஆம் திங்கள் மணிவாசக பெருமான் சொல்கிறார், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இப்படி 10 மாதங்களிலே பல்வேறு துன்பங்களிலிருந்து ஒரு உயிரானது
அந்த உயிரும் காப்பாற்றப்படுகிறது. அதுபோல் அந்த கருவை சுமக்கின்ற தாயும் காப்பாற்றப்பட்டு உயிர் தனியாக, அந்த பெண் தனியாக, அதாவது குழந்தை தனியாகவும் தாய் தனியாகவும், ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த தாயும் பிறக்கிறாள் என்று சொல்வார்கள், புனர்ஜென்மம் எடுக்கிறாள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மிகவும் கடுமையான ஒரு பிரசவம் என்பது. பிரசவம் என்றால் என்ன? பிரசவம், மீண்டும் ஒரு சவநிலைக்கு சென்று மீண்டும் பிறப்பது தான் பிரசவம். சவமாக இருந்து மீண்டும் அந்த உயிர் கொள்வது தான் பிரசவம். அப்படிப்பட்ட பல்வேறு துன்பங்களிலிருந்து உயிரானது வெளிவந்து மீண்டும் என்ன பாடுகள் எல்லாம் படுகிறது என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார் தெரியுமா? அதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நன்றி.